கர்த்தரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை இந்த காலையிலே சுவாமி ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடியிருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு கூட்ட சனமாக சுவாமி எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்மை வருக வருக வேண்டும் இந்த கால ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கு. அப்பா, நீர் எங்கள் தேவன் கர்த்தாவே, நீர் எங்கள் ராஜா, எங்கள் பரிசுத்த, எங்கள் பரலோக தெய்வம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சகலமும் செய்கிற ஆண்டவரே தெய்வம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற இந்த வேலையில சுவாமி எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாக எங்களுடைய குற்றங்களை கர்த்தர் தயவாக மன்னித்து கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவை உண்மை ஆராதிக்க கர்த்தாவை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த ஆராதனை ஆண்டவரை முழுவதும் என் கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, துதி நடக்கும்போது கூட கர்த்தாவே உங்களுடைய தேவ தூதர்கள் கர்த்தாவை எங்களோடு கூட ஆண்டவரை சேர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த வேத வசனத்திலும் கர்த்தாவே எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக சுவாமி. கர்த்தாவே, மகனை மறைத்து கர்த்தாவே நீர் என்ன சத்தியம் எங்களுக்கு வைத்திருக்கிறீரோ அதை நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று எங்கள் ஐக்கியத்திலும் கர்த்தர் சேர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்கள் தெய்வம், நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரமானவர் சுவாமி. இந்த காலை வேளையிலே சுவாமி ஆண்டவரே பரிசுத்தரே வரவேற்கிறோம். அவையானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளை மகிமையும் இந்த கால வேளையில் ஒருவருக்கே செலுத்தி ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உண்மை வரவேற்று உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகளை மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பமாக மாறி மாறி வாசிக்கிறதுக்காக நாம் கேட்கிறோம். திருமதி செல்வி குமார் நமக்கு மாறி மாறி வாசிக்கிறது நடத்துவார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 9 வரை. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 9 வரை. மாறி மாறி வாசிக்கிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1 to 9 வரை. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைக்கும். உமது வேர்களின் கிரிகைகளே, உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதராலும் சற்று சிறுவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியிலும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. கடந்து செல்வோம். நம்மை வழி நடத்துகிறவர் குமாரி
குமாரி பிரேம் அவர்கள் நாம் சற்று நேரம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் சற்று தேவனை நாம் சோசரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு சோசரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதத்தின் கடைசியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வருடம் ஆரம்பித்த முதல் இந்த 3ஆம் மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை மாதம் எங்களுக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் எங்கள் தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடாதவராய் இருந்திருக்கிறார். அப்பா நாமத்தை நாங்கள் சோசரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக சுத்த கிருபையாய் இருக்கிறாங்க. அப்பா இதோ எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார்கள். சோசரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சற்று நேரம் ஆண்டவரே நம் தேவனை சோசரிக்கிறோம். ராஜாவுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உங்கள் தகப்பனாக இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு சோசரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் ஆபத்தின் மத்தியிலும் ஆண்டவரே இன்று நாங்கள் ஆராதிக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே. அப்பா இதோ நாங்கள் இந்த வேலை உங்களை கூப்பிடுகிற வேலை அப்பா. அப்பா நீர் எங்கள் சத்தங்களை கேட்கிறவராய் இருக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே, பாவங்கள் குற்றங்களை ஆண்டவரே ஒரு சமயத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஒவ்வொரு பாடலை நாங்கள் பாடுற வேலையா ஆண்டவரே தேவ ஆவியானவர் மாத்திரமே எங்களை ஆண்டவரே அப்பா நடந்துமே நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் தேவனுக்கு. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நல்ல சுகம் பலனை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சுகம் பலனை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோமா. ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Amen. நன்றி ஆண்டவரே. நான் முதல் பாடலாக இயேசுவை துதிப்பேன், என் தேவனை துதிப்பேன். கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். Hallelujah.
நாமத்தை உயர்த்தியோம் ஆண்டவர். ஒசானா ஒசானா சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். ஓ ஹalleluya. Amen. Thank you Jesus. நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. நலத்திலேயோ பகாயிலேயோ
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us worship him with our own words. சொந்த வார்த்தையில் முழங்கால் படிக்கலாம். கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தலாம். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவன், ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். யெகோவா ராப்பா சுகமளிக்கிற தேவன், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிற தேவன், நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொன்ன தேவன். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவாக வந்த தேவனே, ஐயா பரலோகத்திலிருந்து எங்களுக்காக வந்த தேவனே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஐயா எந்த தெய்வனும் செய்யாத காரியங்கள் ஐயா நீர் செய்கிற ஆண்டவரே, அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல அதிகமாக அன்பு வைக்கிறதுனால ஐயா உங்களுடைய ஜீவனே கொடுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Master, thank you Father. We praise you, we praise you, we praise you. We glorify your name, we glorify your name. We lift up your name, Aya. We lift up your name, O Lord Jesus. உம்முடைய நாமத்தை மக்களுக்கு உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மக்களுக்கு உயர்த்துகிறோம் ஐயா. நீ பெரிய காரியங்கள் செய்கிற தேவன், நீ வாக்குமாறான தேவன் ஆண்டவர். உலகத்தில் யாரு கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிடுகிற தேவனை அல்ல. அதிகமாக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அதிகமாக நம்ம கனப்படுத்துகிறோம். ஒரு இருதயத்தோட அப்பா, முழு ஆத்மாவோட, ஒரு சரீரத்தோட ஆண்டவர் காலையில் ஆண்டவர் மக்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நல்லவர், வல்லவர், பரிசுத்தமான தேவன் ஆண்டவர், பரிசுத்தமான தேவன் ஐயா. நன்மை மட்டும் செய்கிற தேவன் ஆண்டவர். அதிகமாக அவர் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. We just want to worship you Father. We just want to lift up your name. We just want to glorify your name. நாமத்தை மட்டும் நாங்கள் மகிமைப்பட்டு வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவர். மகிமை நிறைந்த தேவன் சுவாமி, மகிமை நிறைந்த தேவன் சுவாமி. வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படித்து வார்த்தை சொல்லினார்கள். அவ்வளோ பெரிய தேவனையா, அவ்வளோ பெரிய தேவன் சுவாமி. உங்களுடைய சாயலைகளை படுத்தி ஆண்டவர். கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி, பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி, பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஐயா. பரலோகத்தில் நமக்கு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Thank you Father. Thank you Holy Spirit. Amen.
Lion Slayer. Thank you, Lord Father. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன் பாப்பா. சோதரர். Thank you, Father. Thank you, Jesus. Thank you. Hallelujah. Thank you. Thank you, Lord Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. 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 And I am looking at this simple. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Lord Father. Thank you, Lord Jesus. Thank you, Father. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. பிரியமானே, இந்த நாளிலே காலையில் ஒருவேளை நீங்க நிம்மதி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அழிந்து கொண்டிருந்தார் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நானே சமாதானத்தின் தேவன், நானே சமாதானத்தின் தேவன். நான் இந்த உலகத்துக்கு வந்தது சமாதானத்தை கொடுத்திருந்தால் வந்தேன், பாதை சரிப்பட்டிருந்தால் வந்தேன். நான் மதத்தை ஸ்தாபிக்க வரேன். நான் படைத்த பிள்ளைகள் பாதை தப்பா போயிருந்தால நானே உலகத்துக்கு வந்தேன். பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுத்த வந்தது இந்த நாளில் எப்படி ஆண்டவரை நம்பப்பட்டேன். ஒருவேளை இந்த நாளிலே நீங்க சமாதானம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் மனிதர்களை நம்பி மோசம் போய் கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் ஆண்டவர் உங்களோட சொல்லுகிற வார்த்தை, நானே சமாதானத்தின் சமாதானத்தின் தேவன் நான்.
நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று நான் உங்களை கத்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறதே. நாளை மறுபடியும் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அநேக வேலைகளை மனுஷங்களை நம்பி ஏமாந்து போய் அநேகர் நம்ம இருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் ஞாபகம் கொடுக்கிறார். நானே சமாதானத்திற்கு நீ சமாதானத்துக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் கொண்டிருக்கிறேன். அங்கேயும் இங்கேயும் தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னிடத்துல வா, நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன். நான் உன்னை சமாதானத்தால் நிரப்புகிறேன் இந்த நாளை ஆண்டவர். அதுபடி கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. சமாதானத்தை தேடி தேவையில்லாத சமாதானத்தை தேடி தேவையில்லாத நண்பர்கள் நாங்கள் போய்தான் சமாதானத்தை தேடி தேவையில்லாத மனிதர்களை நாங்கள் நம்பி போய்தான் எங்களை மன்னிச்சோம். நாளிலே எங்களோடு நீங்க பேசின தேவன், சமாதானத்தின் தேவன் நீனையா. தேங்க்யூ ஆண்டவரை மட்டும் நன்றி சொல்லுகிறோம். நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord Jesus. Thank you, Lord. Praise, worship you, Lord Jesus. Amen. Thank you. Glorify your name. நாமத்தை மட்டும் நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, அந்த சபையில் அதிகமாக நேசிக்கிறதுக்காக இந்த நாள் வரைக்கும் ஒரு குறை இல்லாம வழி நடத்துறது இவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, இந்த சபைகள் அநேக காரியங்கள் மாறிருக்கலாம். ஆனால் மாறாத தேவன் நீர் ஒருபோதும் நீ மாற மாட்டீர்கள். அதே அன்பு, அதே அரவணைப்பு, அதே வழிநடத்தல் என நீ மாறுகிற தேவன் அல்ல சுவாமி. இந்த நாள் வரைக்கும் சபைக்கு அதே தேவனாக நன்றி சொல்லுங்கள். அநேக மனிதர்கள் தான் மாறி போய் கொண்டிருக்காங்க. நீ ஒருபோதும் மாறுகிறதை நன்றி சொல்லுங்கள். நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சபையை அதிகமாக நேசிக்கிறார்கள். இந்த சபை நீர் உருவாக்கின சபையை மறுபடியும் 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 நான் அறிகிறேன். இது மனுஷனால கட்டப்பட்ட சபையில் ஆண்டவர். ஆனால் நீர் உங்களுடைய விலையெல்லாம் ரத்தத்தினால ஆண்டவர் ஸ்தாபித்த தேவன் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலையில் ஆண்டவரை இந்த சபை உருவாக்குறதுக்கு பயன்படுத்த அநேக தேவனோட பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். அநேக பிள்ளைகளை பயன்படுத்துறதுக்காக நன்றி. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தின தேவனே உமக்கு நன்றி. ஒரு குறை இல்லாம சாமி ஒவ்வொரு தேவையான காரியத்தை நீ சந்திக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றோம் ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த காலையில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக பிள்ளைங்க இந்த சபைக்கு வரணும் ஐயா. வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து இயேசு அறியாமல் இருக்கிற இந்த வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சாமி. எங்களோட கடமைகள் நாங்கள் சரியாக செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற மாட்டோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளும் யாரையா அறிந்து போய் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய நாமத்தை தரித்துக் கொள்ளாம அப்பா அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அறிந்து போய் கொண்டிருக்கிறார். நாங்கள் நினைவு கொள்கிறோம் செய்தி. இந்த பிள்ளைகளை மத்தியில் போய் சொல்லணும் ஐயா. பிள்ளைகள் மத்தியில் போய் சேரணும் ஆண்டவர். ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பயன்படுத்த ஆண்டவரே புதிய காரியத்தை இந்த சபையில் நீ செய்ததற்காக நன்றி. நீ மேலும் நீ செய்வீர்கள். நன்றி சொல்கிறோம். கொடுத்த அருமையான குடும்பத்துக்காக நன்றி. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி. கொடுத்த அருமையான தலைவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். ஐயா, கூடான ஒரு ஸ்தோத்திரம். அநேக தாளந்து இந்த சபை பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிறாய். ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு பெரிய காரியங்கள் செய்ய வழிநடத்தும். அப்ப அந்த காலத்தில் ஆண்டவர் கஷ்டத்தோட வியாதியோட துக்கத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் நினைவு கொள்ளும். காலையில் சொன்னது போல சமாதானம் தருகிற தெய்வம் நீரை. காலையில் அந்த உண்மை மட்டும் நாங்கள் தேடி வருகிறோம்.
நீர் சமாதானத்தால் நிரப்பபடியாக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக வேலைகள் ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை பார்த்து ஏமாந்து போய் கொண்டிருக்கும் சுவாமி. ஆண்டவரே நீ ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி செய்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உனக்கு எட்டாத காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் சொன்ன தேவனாலும் இந்த காலை வேலை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் நடத்த இருக்க ஒவ்வொரு நாளும் சுவாமி உன்னை நோக்கி கூப்பிட ஆயத்தப்பட்டு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ வழி நடத்தும் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோட ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஐயா அந்த காலையில் ஐயா இந்த சபையில சேர்ந்த ஜோன் மணிக்கு ஒரு குடும்பத்துக்காக எச்சரிக்கிறோம். ஆறுதலின் தேவன் நீர், சமாதானத்தின் தேவன் நீர். உங்கள் குடும்பத்தில் உடைய சமாதானம் நீர் தருவதாக நாங்கள் எச்சரிக்கிறோம். ஐயா ஐயா இல்லாத இந்த நாள் ஒரு கஷ்டமான நாள் இருந்தாலும் சுவாமி சகலத்தையும் படைத்த தேவன் நீர். நம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை சுவாமி. மாற்றங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் ஐயா நீர் ஆய்வு செய்ய பொறுப்பட்டுக் கொள்ளும். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே சுவாமி இந்த 3வது மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இருக்கிறோம் ஐயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கான செபிக்கிறோம், ஞானமான தேசத்துக்கான செபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா உங்களுடைய சமாதானம் தேசத்துல காணபடியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஐயா அந்த நாளிலே யாருமே உரிமையாக போகக்கூடாது. ஆண்டவர் என்னோடு பேசின நம்பிக்கையில் எந்த நோக்கத்துல வந்தாங்க எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாத தேவன். எந்த நோக்கத்தை பிள்ளைகளை அழைத்து வந்தீரோ அதே நோக்கத்துல பதிலோட பிள்ளைகள் வீட்டுக்கு போகணும், அந்த சமாதானத்தோட போகணும். ஒசனா என்ற நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த பிள்ளைகளை நீர் அனுப்பிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நேரத்தினால நன்றி. உங்கள் மீது நீ பொறுப்படுத்திக் கொள்ளணும். இது உங்களுடைய ஆராதனை, உமக்கு சொந்தமான ஆராதனை, அந்த உமக்கு பிரியப்படுத்துகிற ஆராதனை நீ நடத்த. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபத்துக்காக நல்ல கத்த சொல்லிக் கொண்ட ஜெபத்தை ஒன்றாக உற்சாகமாக சத்தத்தோடு சொல்லுவோம். பரமன்ற எங்க நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பவிக்கப்பட்டார். பொன்னின் பிதாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்த அவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்த மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தருடைய அறிக்கை, பாவ மன்னிப்பும் சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் ஒன்றை விசுவாசிக்கிறேன். ஆமென். காணிக்கை எடுக்கப்படும். திருவுருக்கி அவர்கள் காணிக்கை
நாம் காணிக்கைக்காகவும் தஸ்மா பார்க்கிறோம் ஜெபிப்போமாக. உற்சாகமாய் கொடுத்தவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். அப்பா, நீங்களை நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்ததற்காக சொல்கிறோம். அப்பா, கரத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பாதத்திலே தஸ்ம பாகம் காணிக்கையாக வைக்கிறோம். கொடுத்த அனைத்து காரணங்களையும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம். ஜீவனுள்ள நமக்கு வேத வாசிப்பு லூக்கா 19வது அதிகாரம் 35 தொடங்கி 40 வரை. 35 தொடங்கி 40 வரை. லூக்கா 19வது அதிகாரம் 35 தொடங்கி 40 வரை. திரு சிசிலியா அவர்கள், சகோதரி சிசிலியா. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடல் லூக்கா அதிகாரம் 19வது அதிகாரம் 35 முதல் 40 முடிய. அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. Okay, attention அமர்ந்துக்கொள்ளும். Please be seated. கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். விசேஷமாக நீங்க முதல் தடவை சபைக்கு வந்தீங்களா, உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். Also those who are hearing from home, Facebook லைவ் மூலமாக வீட்டில் நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்களா, உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனைக்கு தொடர்ந்து பிரிமாலே இந்த மைக் விட்டு விட்டு வருது. பார்த்து வெற்றியா இருக்கு. அப்படி நின்றுச்சுன்னா மாறு. தேங்க்யூ. பிரிமாலே நம்ம கண்ணில் முடிய நினைச்சிருக்கோம். அப்பா, அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி. அப்பா, அவங்க துதித்தோம், பாடலை பாடி நாங்கள் மகிமைப்படுத்துற மாட்டோம். நீ ரொம்ப நல்லவர் ஐயா, நீ பெரியவர் சுவாமி. அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்தும். அப்பா, அந்த நாளிலே எங்களோடு நீ பேச போவதற்காக நன்றி. இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரத்தில் வரைக்கும் எங்களோடு இருந்த தேவன் இறுதி வரைக்கும் எங்களோடு இருக்கு. அவங்களோட ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபித்தது போல இந்த நாளிலே யாருமே வறுமையாக போகக்கூடாது. சமாதானத்தோடு நாங்கள் போகிறோம். எங்களோட பேசும் ஆயத்தப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. அதை மூடிக்கொண்டு இந்த பிள்ளைகளோட நீர் ஆரம்பிச்சோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பின்னாலே இன்னைக்கு குருத்தோர் பாம் சண்டே. பாம் சண்டே ஒரு விசேஷமான நாள். ஹோலி வீக்னு சொல்லுவாங்க, பரிசுத்த வாரம். இயேசு மறுபடியும் எருசலேமுக்கு வந்து வர வியாழக்கிழமை மார்னிங் தர்ஸ்டே, வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர், இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இதெல்லாம் உங்களுக்கு அநேக வருஷம் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் நாளே பெருமாளே இதே குருத்தோர ஞாயிறு ஆண்டவர் நம்மளோட வித்தியாசமாக பேசுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அநேக தடவை நான் சொல்லியிருக்கேன், வித்தியாசமாக செய்யணும். ஏன்னா நம்மளோட தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் செய்கிற தேவன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்னோட பேசுறது போல உங்களோட கண்டிப்பாக பேசுவார். அப்ப நீ பாத்தீங்கன்னா இந்த நாளிலே பெருமாளே தலைப்பு வந்து who am I to you. இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து நான் உனக்கு யார். சரியா? நான் யார் உங்களுக்கு, நான் யார் உங்களுக்கு. Siapakah saya untuk kamu.
siapakah saya untuk kamu? ஏன்னா இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம வருஷம் செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா ஏன் செய்யறோம், என்ன நடந்தது, எதுக்காக செய்யறோம்ட்டு சில முக்கியமான காரியங்கள் தான் நல்ல மாதிரி நம்ம பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு நீங்க பாட்டுலாம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நாள், குருத்தோர் ஞாயிறு ஒரு சந்தோஷமான நாள். பார்த்தீங்கன்னா பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த குருத்தோர்லாம் எடுத்து, எனக்கு தெரியும் இதுக்கு முன்ன நீங்க எல்லாம் கேள்விப்பட்டேன் ஃபேக்டரி சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கிட்டு. ஆனா இந்த வருஷம் முடியாது, ஏன்னா அப்படிதான் எனக்கு சொன்னாங்க, ஒரு ஏரியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்பதான் மேல வருவீங்க. பூச்சவங்க அப்படிதான் செய்யும், கொஞ்சம் தூரம் நடந்து இதெல்லாம் அநேக வருஷம் நம்ம செய்வோம். ஆனா இந்த வருஷம் செய்ய முடியாது, ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கோவிட்னால. இருந்தாலும் பிரிமாலே ஆண்டவர் மாறாத தேவன், ஆண்டவர் மாறாத தேவன் நிறைய நம்மளோட பேசுவார். இந்த தலைப்புல பிரிமாலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை கூட பார்க்கலாம். இது ஒரு சந்தோஷமான நாளா இருக்கிறதுனால அந்த நாட்கள்ல என்ன நடந்தது நான் சில காரியம் சொல்லியிருந்தேன். நான் சொன்னது போல இயேசு மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார். ஒரே சந்தோஷம், அநேக கூட்டம், அநேகர் வந்தாங்க, அவரோட சீசர்கள், அநேக மக்கள் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த குருத்தோர் அப்புறம் அவரோட அந்த வஸ்திரம் அதெல்லாம் இயேசு வரும்போது அதை ரோட்ல போடுறதுக்கு அவரு வர விட்டாங்க. சோ திரளான கூட்டம் நீங்க சொல்லலாம். தமிழ்ல பைபிள்ல திரளான கூட்டத்துக்கு லூக்கால எழுதிருக்கு, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல வைத்திருக்கீங்க பாத்தீங்கன்னா இல்ல, it just says crowd, கூட்டம். ஆனா நீங்க மார்க்லயும் மத்திய புத்தகத்துல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல many people or large crowd. ஆனா crowdன்னு சொன்னாலே கூட்டம்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் தெரியும் கூட்டம். ஒரு ஆள்னா கூட்டம்னு சொல்ல மாட்டோம், ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நிறைய ஜனங்கள் விசேஷமா அந்த நாட்கள்ல இயேசு வரும்போது நிறைய ஜனங்கள் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னது போல இந்த நாட்கள் ஒரு சந்தோஷம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா இயேசு இயேசு வர. ஆனா இவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாங்களா தெரியாத செய்யறாங்களா நம்ம ரொம்ப ஆழமா பார்ப்போம். அதனாலதான் பிரிமாலே இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கண்டிப்பா பேசுவார். ஏன் நம்ம குருத்தோடு நம்ம அனுசரிக்கிறோம், ஆனா என்ன வித்தியாசமான காரியங்கள்னாலே நம்ம பார்க்க போறதுனாலே கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா பேசுறேன். சோ இது ஒரு சந்தோஷமான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், joyful and excitement moment when Jesus came to Jerusalem. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வசனம், இதெல்லாம் வசனத்துல இருக்கு, நீங்க வீட்டுல போய் தியானிக்கலாம். They praise God in loud voices. அப்படின்னா சத்தமாக ஆண்டவர் ஸ்தோத்தரித்தாங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்தாங்க. அப்ப இந்த மூணு காரியம்லாம் நடந்திருக்கு. அப்ப எல்லா சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் இந்த நேரம் நடந்துட்டு இருக்கு. இயேசு வரும்போது என்ன நடந்ததுன்னா, வரும்போது உங்களுக்கெல்லாம் வசனத்தை படித்தது போல இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போவோம். அப்ப லூக்கா 19 அதிகாரம் வசனம் 38 தமிழ்ல சத்தமா படிச்சிருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். Amen. English blessed is the king who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. லூக்கா 19 அதிகாரம் வசனம் 38. அப்ப அந்த சந்தோஷத்துல இயேசு வரும்போது, அந்த மகிழ்ச்சியில, அந்த உற்சாகத்துல, அந்த ஆர்வத்துல கர்த்தரை ஸ்தோத்திரித்தாங்க. என்ன வார்த்தை ஸ்தோத்திரித்தாங்கன்னா, இந்த லூக்கா 19 அதிகாரம் வசனம் 38 சிஸ்டர் படித்தது போல, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு, பாருங்க மெதுவாக, சைலண்ட் பிரேயர், மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்ப இந்த வார்த்தை சொல்லும் போது பிரியமானவர்களே, இங்கதான் நம்ம ஆழமாக பார்க்க போறோம். சில காரியம் வித்தியாசமாக நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இந்த வார்த்தை கேட்கும் போது நான் நார்மல் தமிழ் என்ன சொல்றேன்னா, சில பேர் பொங்கிட்டாங்கன்னா கோவம் வந்தது. They become angry when they heard this word. ஏனென்றால் நீங்க யோசிக்கலாம், என்னடா இது பாருங்க, இந்த பாரசீகர்கள் வசனம் அப்படியே படிக்கலாம். இந்த பாரசீகர்கள் நீங்க வஸ்திரத்தை போட்டது, இந்த குருத்தோலை எடுத்து செய்யறது, இயேசு அந்த கல்வி மேல உட்கார வைத்ததெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு காரியம் இல்லை. இட்ஸ் நத்திங் ஃபார் them. They don't bother about that. ஆனா
இந்த வார்த்தை சொன்ன பிறகு அவங்க கோபம் அடைந்தாங்க. கோபம் அடைந்துட்டு ஏன் கோபம் அடைந்தாங்கன்னா பிரிமாலே நீங்க பாட்டுல பாக்கலாமா, பாரசீகர்கள் அவங்க அப்படியே how can you say this word அப்படின்ட்டு ஏன் கோபம் அடைந்தாங்கன்னா, இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்துதுன்னா, மெசியாட்டு ஒருத்தர் வர போறார், நம்ம எல்லாம் ரட்சிக்க வர போகிறார், ஆண்டவர் இடத்துல பரலோகத்திலிருந்து வர போறார். இது அவருக்கு தான் சொந்தம். இது யாராலையும் நம்ம பாய்க்க முடியாது. நம்ம யாராலையும் பாய்க்க முடியாது. இப்ப விசேஷமா மலேசியால இன்னைக்கு யாருமே நம்ம பேர் முன்னுக்கு டத்தோவோ தன்சியோ தூணோ சும்மா போட்டுக்கிட்டு போக முடியும். சில பேர் செய்யறாங்க. இப்ப அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன். அப்படி யாராவது டத்தோன்னு பேர் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல போட்டு நீங்க போட்டு தட்டினீங்கன்னா உண்மையான தத்துவா இல்ல பொய் தத்துவான்னு கண்டுபிடிச்சு இப்ப வந்துருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை இது யூதர்கள் சாதாரணமான பாய்க்க மாட்டாங்க. அப்ப இந்த பாரசீகர்களுக்கு சின்ன வயசுல இருந்து அவரோட சர்ச் ஸ்கூல் குடும்ப ஜபம் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த வசனம் மெசியாக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், சாதாரண ஆளு பயன்படுத்த முடியும். ஏன் இந்த வார்த்தை விசேஷம்னா, this particular verse is meant for the one who rescue his people. தமிழ்ல இந்த வார்த்தை மெசியா உங்களுக்கு தெரியும். அப்ப ரட்சிக்க வர போகிற உலகத்துக்கு அவருக்கு ஒருத்தர் மட்டும்தான் இந்த வார்த்தை இந்த வசனம் பயன்படுத்த முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. தமிழ் பைபிள்ல எனக்கு தெரியல, ஆனா இங்கிலீஷ் பைபிள வைத்திருக்கவங்க கீழே அந்த ஃபுட் நோட் இருக்கும். அந்த ஃபுட் நோட் அதுல என்ன போட்டிருக்கோம், இந்த வார்த்தை எங்க எடுக்கப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 118 வசனம் 25 இருந்து 26. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118 வசனம் 25 26. எடுத்து தமிழ்ல படிச்சுங்க சத்தமா. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ். இங்கிலீஷ்ல Lord save us, Lord grant us success. Lord save us, Lord grant us success. Blessed is he who comes in the name of the Lord. From the house of the Lord we bless you. தமிழ்ல சிஸ்டர் படிச்சது போல, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல இந்த பாம் சண்டே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சங்கீதம் 118 இந்த வசனத்தை எடுத்து இயேசுவுக்கு ஒப்புவிட்டார். அதனால பாரசீகர்களுக்கு கோபம். பாரசீகர்கள் கோபம். ஏன் கோபம்னா, நான் சொன்னது போல அப்ப அதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த வசனம் அழகா போட்டிருக்கோம். பாரசீகர்கள் என்ன சொல்லுவாங்க, டீச்சர் rebuke your disciple சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல போதகரே போதகரே உன்னுடைய சீஷர்கள் அதற்றும் அப்படின்னு வரும் நினைக்கிறேன். அதாவது guru minta anak buah kamu tutup mulut sebab ayat ini tidak boleh digunakan untuk kamu. அப்ப இன்டைரக்ட்லி இன்னும் ஆழமா நீங்க போனீங்கன்னா, இயேசுவே இது உங்களுக்கு வார்த்தை இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியும் நாசரத்துக்கு வந்தீங்க, பிறந்தீங்க, வந்தீங்க, ஆனா இது உங்களோட வார்த்தை இல்ல. ஆனா மக்கள் தப்பா பயன்படுத்துறாங்க. தயவு செய்து சொல்லுங்க, இப்படிதான் சொல்லக்கூடாது, இது எனக்கு இல்ல. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இயேசு அறுக்க மாட்டார் சொல்லுவாரு. அப்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. சொல்லுவாரு, நீங்க தமிழ்ல படிச்சுப்பாங்க, அவங்க அமைதியா இருந்தாலும் கல்லு பேசும் அப்படின்னு வார்த்தை வரும். இந்த வார்த்தை என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்களாம் யோசிக்கலாம், எப்படி கல் பேசுவோம், கல்லுக்கு தான் வாய் இல்லையே, நம்மளாம் அப்படிதான் யோசிப்போம். நானும் அப்படிதான் யோசிச்சிருக்கேன், எப்படி கல் பேசுவோம், கல் தான் வாய் இல்லையா, எப்படி தொடர்ந்து பேசுவோம் அப்படின்ட்டு. நான் இது சாட்சியாக உண்மையான கதையை நான் சொல்றேன். நான் பூச்சோம் சபையில இருக்கும் போது, எத்தனை பேர் நீங்க பூச்சோம் சபைக்கு வந்திருக்கீங்க தெரியல, நீங்க வந்தீங்களா இதே போலதான் இருக்கும், சபை பெருசா இருக்கும். ஆனா நடுவுல கணக்கா ஒரே ஒரு தியாகம் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். அந்த தியாகம் இப்ப இந்த டிவி இருக்குல்ல, அந்த தியாகம் கணக்கான டிவி நடுவுல இருக்கும். இதுக்கு
இது சொல்ல போனா ரொம்ப நீட்டுக்காக இதுக்காக நாங்க 2 மணிக்கு விடியக்கால வரைக்கும் மீட்டிங் போட்டோம். கல் எடுக்கலாமா வேணாமா? உண்மையாக சொல்றேன். அப்ப அந்த பில்டிங் கமிட்டில இருந்ததுனால விடியக்கால 2 மணிக்கு வரைக்கும் கல் எடுக்கலாமா வேணாமா? கல் எடுத்தா அப்ப 2009 கல் எடுத்துமா 78,000 வழி செலவு பண்ணணும். ஏன்னா அந்த கல் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் குடிச்சதுனால மேல ஓடு திறந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு வண்டி எடுத்தாந்து இதெல்லாம் செஞ்சு 78,000 வழி நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன், இன்னும் எழுதி வச்சிருக்கேன். 78,000 வழி. அப்ப ஓட் மெஜாரிட்டி அதெல்லாம் பேசணும், சப்போஸ் எடுத்துடலாம். அப்ப அந்த டைம்ல வந்து நான் ட்ரெஷரா இருந்ததுனால சரி எடுங்க 78,000 வழி கொடுத்து எடுங்கன்னு சொன்னேன். 78,000 வழி, 1 வழி 2 வழி 78,000 வழி. அப்ப நிறைய காரியம் பேசணும். கடைசியில் மெஜாரிட்டி இல்ல வேணாம் 78,000 வழி எடுக்கிறதோட நம்ம மற்ற காரியத்தை பயன்படுத்தலான்ட்டு முடிஞ்சு. ஓகே, கட்டணும், ஆராதிச்சோம், அதோட தொடர்ந்து எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நீங்க நம்புறீங்க இல்லையோ, வரவங்க எல்லாம் வந்து ஆராதனை முடிச்சுட்டு பிறகு பார்க்கும்போது ஐயா நல்லா செஞ்சிருக்கீங்க கட்டணும், ஆனா அந்த ஒரே ஒரு கல்லு மட்டும் நடுவில் எடுத்துக்கலாமே. ஆக்சுவலி இதுதான் மனுஷன், அவ்வளவு பெருசா இருக்கிறது வாழ்ந்துவாங்க, ஆனா அது ஒரே ஒரு கல்லு. என்கிட்ட தனியா மற்ற லீடர்கள் வந்து சொல்லிருக்காங்க அவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்களா, அந்த ஒரே ஒரு கல் எடுத்துக்கலாமே. சோ இது கேட்டு அப்ப மனசுல அப்படியே போயிடுச்சு. அப்ப கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா, ஏன்னா அதனால அந்த பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் தடையா இருக்கும். அதனால எங்களோட நாட்கள் வந்து கொஞ்சம் மாறி அடக்கும். நீங்க பூச்சை நீங்க பார்க்கலாம், எங்க வரைக்கும் அந்த கல்ல இருக்கு ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்பதான் இந்த ஏரியா தெரியாது. சோ ஒரு நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்தார், இது ஒரு 2 வருஷம் கழிச்சுன்னா இன்னொருத்தர் விசிட்டர் வந்தார். வந்து முடிச்சுட்டு அன்னைக்கு நான் ஆசிரியரா இருந்ததால முடிஞ்சிட்டு ஐயா நல்ல சர்ச்சுங்க அழகா செஞ்சிருக்கீங்க சொல்லிட்டு, ஆனாலும் வார்த்தை எடுக்கும் போது நீங்க நம்புறீங்களோ நினைச்சுங்க, ஆனா எனக்கு தெரியல அந்த கல்லு ஆக்சுவலா இந்த கல்லு நாங்க எடுக்கலாம் யோசிச்சோம், ரொம்ப செலவு, ஆனா மேபி ஒரு காலத்தை நாங்க எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லி முடிச்சிட்டேன். அவரு சொன்னாரு வயசானவர், அதனால சமத்துல வயசானவர்கிட்ட நம்ம பேசணும் ஞானம். அந்த வயசானவர் சொன்னாரு இல்லையா, நான் அந்த கல்லை பார்க்கும் போது ஆராதிக்கும் போது அந்த கல்லு நீங்க நல்லா பாத்தீங்களா, அந்த சபையே அந்த கல்லு தாங்கிக்கிட்டு இருக்கு போல இருக்கு அவருக்கு. அப்ப சொல்றேன், நான் ஆராதிக்கும் போது இந்த கல்லு என்னோட பேசுனது எப்படி இந்த கல்லு நீ பார்க்கறதுனால இந்த சபையே தாங்கி இருக்குதோ, அதே போல இயேசு வாழ்க்கையில மூலக்கல்லா மெயின் கல்லா இருந்தாருன்னா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காருன்ட்டு அந்த வயசானவர்கிட்ட யார் பேசுறா, நான் பேசல, இந்த கல். சோ அதனால பிரிமாலே சொல்ற ஆண்டு வசனம் படிக்கும்போது கல்லு பேசுனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கல்லு வாய் இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா கல்லு பேசுது. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே வாட்டி ஒரு அங்கிள் வயசான ஒரு வித்தியாசமா சொல்லிட்டு போனா கர்த்தரை ஸ்தோத்திரம், அதுக்கு உற்சாகமாட்டேன். இதுக்காண்டி யாராவது சொன்னாங்களா அப்படின்னு. ஆனா இப்படிதான் இந்த வார்த்தை பிரிமாலே நான் அனுபவத்தில் நான் சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்றேன்னா சாதாரணமான வார்த்தை, கல்லு கூட பேசும், கல்லு கூட பேசும். அப்ப அந்த வார்த்தை சொல்லி அந்த 2013-14 வரும்போது அப்ப சொன்னார். சோ இந்த மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், இவங்க அமைதியா இருந்தாலும் கல்லு பேசும், கல்லு வந்து சொல்லும். அப்ப இது வந்து பிரிமாலே பாரசீகர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாரசீகர்கள் வந்து அவங்க மதத்தை குறித்து நம்ம மொழியில சொல்ல போனா கரைச்சி குடிச்சிட்டாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இவங்க தான் முத இயேசு கிறிஸ்து வந்து வரவேற்கும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நீங்க வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா எதை குறித்து இந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும், இயேசு செய்த எல்லா நன்மையும், இயேசு செய்த எல்லா பெரிய காரியங்கள் குறித்து இந்த பாரசீகருக்கு தான் முத தெரியணும், இவர் தான் இயேசு வார்த்தை பிரகாரம். ஆனா இவங்களுக்கு தெரியும். சோ இயேசு வந்து ஐயா சொல்லுங்க, ஐயா அமைதியா சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு சொந்தமான வார்த்தை இருக்கு. சரி ஒரு கோபமா இருந்தா. ரெண்டாவது பிரிமாலே இப்ப நம்ம மக்களை பார்ப்போம். இப்ப மக்கள் வந்து நம்மளை போல மக்கள் எடுத்துக்கோங்க, மக்களும் வந்து சந்தோஷம், உற்சாகம், கொண்டாட்டம் இதெல்லாம் செய்யறாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா இவங்க எதை குறித்து செய்தாங்கன்னா பிரிமாலே மறுபடியும் வசனம் 118:25 மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். சாரி, சங்கீதம் 118 வசனம் 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். இவங்க புரிந்து கொண்ட வார்த்தை கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இங்கிலீஷ்ல வந்து லார்ட் சேவ் அஸ்.
லார்ட் கிராண்ட் அஸ் சக்சஸ். ஓகே, முதல் காரியம் ரட்சிப்பு. எங்களை ரட்சியம் உண்மை, இயேசு ரட்சிக்க வந்தார். ஆனா என்ன நடந்ததுன்னா பிரியமானே, நீங்க நல்லா ஆழமா பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் இந்த பிள்ளைகள் அந்த நாட்களில வித்தியாசமாக எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு உங்க மத்தியில இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவா நம்ம என்ன சொல்றோம்? நல்ல பெரிய பங்களோ இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், கிரெடிட் கார்டு இருக்கணும். இதுதான் வந்து ஜெனரலி நம்ம அப்படிதான் சொல்றோம். அப்ப நல்லா இருக்காரு, வசதியா இருக்காரு, அவரு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதே போலதான் பிரிமாலே இந்த வார்த்தை நீங்க இப்ரூ டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா கிராண்ட் அஸ் சக்சஸ், எனக்கு வந்து காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த மக்கள் எப்படி எடுத்தாங்கன்னா, வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு ரட்சித்த வந்தது உண்மைதான். ஆனா இயேசு எப்படி அவர் பார்த்தாங்கன்னா, இந்த ரோமர் அரசாங்கம் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கத்தான் வந்தார். அப்படின்னா அவரு ராஜாவா, உண்மை ராஜா, நம்மளுக்கெல்லாம் பரலோகத்தின் தேவாதி தேவன் ராஜா. ஆனா அவங்க பார்த்த ராஜா தோணும் வேற. அதாவது அரசாங்கத்துல வந்து உட்கார போற ராஜா. அது மட்டும் இல்ல, இவர் வந்தாரா இதுக்கு ரோமர்கள்லாம் அழிச்சு போட போறாரு, இதுக்கு நம்மளுக்கு நிம்மதி வந்துச்சுப்பா, இதுக்கு நாங்க வந்து ரோமர் கீழே வந்து புறஜாதி மக்கள் கிட்டலாம் நாங்க வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரோமர் காலத்துல வாழும்போது யூதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டெக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வித்தியாசமான வரி கட்டணும். அவங்க யூதரா இருக்கிறதுனால வித்தியாசமான வரி கட்டணும். அப்புறம் சில காரியங்கள்லாம் வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்டவர்கள், ரொம்ப அடிக்கப்பட்டவர்கள், ரொம்ப துன்பப்பட்டவர்கள். அதனால அவங்க மனதெல்லாம் அதே வைத்ததுனால இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லும் போது, இயேசு வரும்போது ரட்சிக்க வந்தார் உண்மை. இன்னொரு சைடு இதெல்லாம் விரட்டடிக்க போறார், இதெல்லாம் இன்னைக்கு மாட்ட போறாரு. எப்படின்னா ஆதியாகமம் முடிந்து யாத்திராகமம், எக்ஸோடஸ். எப்படி எக்ஸோடஸ்ல மோசே மூலமா ஆண்டவர் நடத்தினாரோ, செங்கடல ரெண்டா பிளந்தாரோ, இன்னும் 10 விதமான 9 விதமான காரியங்கள் வந்ததோ, இதெல்லாம் செய்து எப்படியாச்சும் இயேசு விரட்ட போறார் அப்படின்னு இவங்க மைண்ட்ல இருந்தது. அதனாலதான் உற்சாகமாக குருத்தோலை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ராஜாவாக வருகிறாரு, நாங்க மகிமைப்படுத்துறோம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, முதலாவது அவங்க என்ன பார்த்தாங்க பிரியமானவர்களே, இந்த பாரிசியர் சாதுசியர் வந்து இவரு மெஸ்ஸியான்ட்டு எடுத்துக்கொள்ள, ராஜாவான்னு எடுத்துக்கொள்ள. அதான் இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க, the first thing when they saw the leaders rejected him. அப்ப இந்த மக்கள், இந்த தலைவர் எல்லாம் என்னடா அது தலைவர்களே ஏற்றுக்கொள்ளனா, அப்பதான் இவர் ரசமாலே மெஸ்ஸியாவா, இது என்னமோ சரியில்லையா. இது செய்யும்போது பிரிமாலே, அதான் நான் எப்போதும் சொல்லுவேன், எனக்கும் சரிதான், தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லிருக்காரு, என் பாவத்தினால மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, என்னால மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, என்னோட செயல்னால, நான் செய்யற காரியத்தினால மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் வந்து அப்போஸ்தலர். அதே போல இந்த தலைவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால இந்த மக்களுக்கும் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு கேள்விக்குறியாச்சு. ஏன்னா லீடர்ஸ், பாரிசியர் சாதுசியர் உங்களுக்கு தெரியும், அவங்க தான் வந்து இப்ப நம்ம சர்ச் கான்டெக்ஸ்ட் வந்து அவங்க தான் ஹாய், இவங்க என்ன சொல்றாங்க அப்படிதான் நல்ல மனிதோட அவங்க கனப்படுத்துவாங்க. சோ இவங்களுக்கு வந்து எல்லாம் தெரியுங்க, இவங்க வந்து செய்தாங்க நியாயம். அப்ப இவங்களால இயேசு ஏற்றுக்கொள்ள முன்னதுனால இவங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு கேள்விக்குறி வந்தது. ரெண்டாவது பிரிமாலே இதெல்லாம் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ணிட்டாங்க, அப்படி வந்த இயேசு ஜெகஜோதியா நல்லா சந்தோஷமா கொண்டாந்த இயேசு யாரு பிடிச்சா, ரோமர் ஆர்மி, ரோமரோட அரசாங்கத்தினால அந்த பிடிக்கப்பட்டார். இயேசு பிடிக்க மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பயங்கரமாக அடிக்கப்பட்டார், எச்சரிக்கப்பட்டார். இந்த கொடூரமான காரியம் எல்லாம் இந்த ஒரு வாரத்துல வந்து நடந்தது. நம்ம நாள்ல இருந்து நம்ம பார்ப்போம். அதனால Maundy Thursday, Good Friday. He was captured by Roman, beaten terribly, and was humiliated the most. அதான் நான் எப்போதும் நான் சொல்லி உற்சாகம். சில இடத்துல வந்து இந்த ஊழிய பாதத்துல இல்ல வாழ்க்கையில சில இடத்துல நம்புறோம் இந்த மாதிரியான பாதையாக கடந்து போவோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவமானப்படுத்தாங்க, இப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு. ஆனா நான் எப்போதும் சொல்லி, எனக்கும் சேர்த்துதான், இயேசு போல யாரும் நம்ம அவமானப்படுத்தல. நான் இந்த வார்த்தை நான் மட்டும் சொல்லியிருக்கேன். வசனத்துல ஒரே வாட்டி தான் இயேசு எச்சரித்து பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, மறுபடியும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நான் சொல்றேன், அவரு அடிக்கப்பட்டு சிலுவையில ஏற்றி போற வரைக்கும்
கிரேக்க மொழியில அது கண்டினியூஸ் டென்ஸ்னா செய்துக்கிட்டே. அப்ப அங்க ஆரம்பிச்சு சிலுவையில போற வரைக்கும் எச்ச துப்பிக்கிட்டே போனாங்க. யாரு? இயேசு. நம்ம தமிழ் மொழியில் சொன்னா காரி துப்பிக்கிட்டே போனாங்க ஒரு வாட்டி. அப்ப இந்த மாதிரி அவமானம் யாரு படல் அடிக்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அடிக்கும் போது அந்த கம்பி வந்து அப்படியே சுத்தம். அந்த கம்பி வந்து முள்ளு கம்பி வந்து அப்படியே சுத்ததுனால இழுக்கும் போது அது அப்படி இழுக்கும் போது அந்த சடலம் அப்படியே வந்துடும். அதனால நீங்க சில பேர் சொல்லுவாங்க, தயவுசெய்து வீட்டுல அந்த இயேசு 2-3 சொட்டு ரத்தம் படம் வைக்கக்கூடாது. ஆனா சில பேர் இன்னும் அந்த 2-3 சொட்டு ரத்தம் அது தவறு. 2-3 சத்தம் வேற ஆராய்ச்சி சொல்றாங்க, பாதி இறைச்சி இல்ல, பாதி சரீரம் இல்லை. அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த நாட்டுல இதெல்லாம் மக்கள் வந்து பாக்குறாங்க. சோ இவங்க வீட்டன் கருதுங்க. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா இயேசு எங்க போய் நிப்பாட்டுறாங்க? பரபாஸ். தமிழ்ல பரபாஸ் தானே? பரபாஸுக்கும் இயேசுக்கும் இட்ஸ் டோட்டல் ஆப்போசிட். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரபாஸ் வந்து ஒரு கொள்ளைக்காரன், ஒரு மோகோ பண்ணுவேன், அதாவது தேவையில்லாத காரியங்கள் சண்டை இதெல்லாம் செய்ததுனால ரோமர் அரசாங்கம் அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. அது நியாயம். ஆனா கடைசியா மக்கள் வந்து பாக்குறாங்க இயேசுவும் பரபாசும் பக்கத்துல நிற்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்தோன்னே பிரியமானவர்களே என்ன நடக்குதுன்னா, இப்ப என்னோட திருப்பிக் கொள்ளுங்க, லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 18-23. Listen to me, Luke chapter 23 verse 18-23. ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாசன் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் மித்தமும் கொலை பாதகத்தின் மித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் மித்தமும் கொலை பாதகத்தின் மித்தமும் காவலில் போடப்பட்டு இருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இந்த வார்த்தையை நீங்க வீட்டுல போய் நல்லா கேளுங்க. ஆனா அந்த கீவேர்ட் நான் எடுத்தது ஒரே ஒரு காரியம் தான் பார்க்குறதுல, உரத்த சத்தத்தோடு என்ன சொன்னாங்க? சிலுவையில அறையப்பட்டாங்க. நல்லா யோசிங்க. வசனம் 19ல இயேசு வரும்போது என்ன சொன்னாங்க? மக்களே, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜாவை ஸ்தோத்திரிக்க பண்ணி, இந்த குருத்தோலாம் எடுத்து சந்தோஷம் பண்ணி ஆராதித்து ஆண்டவர் என்று சொல்லி 4 நாள் கூட நம்ம பட்டாக்ஸ் பார்க்கலாம். சண்டே வர தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாம் வந்து 4 நாள் கூட இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க? உரத்த சத்தம். அதே உரத்த சத்தம் நான் படத்தை போட்டுறேன். அதே உரத்த சத்தம் என்ன சொல்றாங்க? அவர் சிலுவையில அறைய வேண்டும், பரபாசை எங்களுக்கு கொடுங்க, இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும். நான் சொல்லும் போது மறுபடியும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிக்கும் போது கூட சில பேர் ஒருவேளை நீங்க மறுபடியும் நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக நீங்க மனுஷர்கள் அதிகமாக நம்பி போய்கொண்டிருக்கீங்க. ஆனா இந்த வார்த்தை பிரகாரம் நான் சொல்லுகிறேன், வார்த்தை பிரகாரம் மேலே என்னோட சொந்த இதுல மனுஷர்கள் மாறுவார். சங்கீதம் 118 எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை ஜோன் மணி யூட்டத்துல பேசும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். சங்கீதம் 118 8வது அதிகாரம். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனப்பாட வசனமாக இருக்கணும். இன்ஃபேக்ட் சர்ச் ஸ்கூல் வந்து must make this a compulsory. ஏன் 118 8வது அதிகாரம் மனப்பாடமா இருக்குன்னா தெரியுமாலே? இந்த வசனம் பைபிள் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எழுதின வார்த்தை. இந்த பைபிள்ல 118வது சங்கீதம் 8வது வசனம் நடுவாக இருக்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் பைபிள்ல நடுவில் இருக்கிற வார்த்தை தான்
சங்கீதம் 118:8. எடுத்துங்க சத்தமா படிச்சு, நான் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கேன். It is better to take refuge in the Lord than to trust in man. படிச்சுங்க சார் தமிழ்ல. கர்த்தரை மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றதலாக இருப்பதே நலம். என்ன நடுவசனம்? இது சில பேர் சொல்றாங்க, சும்மா வந்துருச்சு, ஒரு நசீபாக அவ வந்தது. ஆனா நான் எப்போது விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் வைக்கும்போது there's no such thing as நசீப், லக்கோ நசீப் அல்ல, அவர் தெரிந்து தான் வைப்பார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அதான் நம்ம ஜெபிக்கும் போது இன்னைக்கு மறுபடியும் இந்த வசன பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சமாதானம் நிம்மதியை கொடுக்கும். இதை நீங்க மறந்துடக்கூடாது. You can go anywhere. நீங்க எங்க வேணா போலாம். நீங்க இந்த நின்னுகிட்ட தலக்கிலே கூட நிக்கலாம். ஆனா சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி வேணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சொன்ன 118:8 தயவுசெய்து மனப்பாடமா வைங்க. ஒரு 3-4 மாசம் கழிச்சு நான் கேட்பேன். எழுதி கொள்ளுங்க, வீட்டுல டைரியில் எழுதி கொள்ளுங்க. 118:8 நீங்க கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். This is the center verse of the Bible. It's most important. ஆண்டவரே என்ன சொல்றாரு, நம்ம பாஷையில சொல்ல போனா, என்னைய நம்புவா, என்னைய நம்புப்பா, என்னைய நம்புமா, மனுஷர்களை நம்பாத, மனுஷன் நம்பாத. அதுக்கு நீங்க தப்பா நினைக்கிற யாருமே நம்பக்கூடாது. நல்லா வசனம் பாத்தீங்கன்னா, it is better to take refuge in the Lord than to trust in men. அப்ப இந்த பிரியமான இந்த வார்த்தை அப்ப பாருங்க, 4 நாள் கூட இல்ல மனுஷர்கள் மாறிட்டாங்க. எப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னதான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஓசன்னா, ஆண்டவரை ஆராதிப்போம் சொல்லி குட் ஃப்ரைடே கூட மாறுது. இது ஒண்ணு நான் சொல்லி நான் இன்னைக்கு ரொம்ப பேரு குட் ஃப்ரைடேனா என்னன்னு அர்த்தம் தெரியல. இன்னைக்கு ஏன் குட் ஃப்ரைடே வந்து ஒருவேளை இயேசு அறியாத உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் குட் ஃப்ரைடே? இப்ப நம்ம தமிழ் வந்து பெரிய வெள்ளி, பெரிய வெள்ளி. ஆனா அப்படியே டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுமா இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும், நல்ல வெள்ளி, சந்தோஷமான வெள்ளி. எப்ப இயேசு சிலுவையில தொங்கும்போது. இப்ப இயேசு அறியாதவங்க உங்களை பத்தி கேட்கறாங்க, என்ன ஆகுது? இயேசுவே சிலுவையில அடிச்சிட்டாங்க, மரண இறந்து போக போறார், பயங்கரமா ரத்தம்லாம் ஒழுகுது. நீங்க என்னன்னா குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நீங்க ஆராதிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி அதுக்கு பதில் சொல்ல போறோம்? இல்ல ஏதோ வச்சுட்டாங்க, ஏதோ முன்னோர்கள் வச்சாங்க. பைபிள்ல குட் ஃப்ரைடே போட்டிருக்கு, குட் ஃப்ரைடே, பைபிள் குட் ஃப்ரைடே போட்டிருக்கு. சில காரியம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நான் சொல்லுவேன், எது செய்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். சோ அதுக்கு அர்த்தம் இருக்கு. அர்த்தம் என்ன முடிஞ்சதை பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட்டு ஏன் குட் ஃப்ரைடே? பட் இட்ஸ் வெரி சிம்பிள். பாருங்க, ஆண்டவர் உலகத்துக்கு வந்து மதிக்கலன்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. அந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாம் இருக்கு. இந்த அவர் வரலன்னா நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது. பரலோகத்துக்கு பிதா கிட்ட போறதுக்கு நம்மளுக்கு வழி ஒரே வந்து. அதனால தான் இட்ஸ் குட் ஃப்ரைடே. அதனால தான் சொல்லுவோம், எப்படி நம்ம கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடுறோமோ ஈஸ்டர், குட் ஃப்ரைடே எல்லாம் இன்னும், because that is one of the element that people will get to know. இயேசு குறித்து இன்னும் ஆங்க இவர் குறித்து அறிந்தது, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரியம். அப்ப மனுஷருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த 2 பாடத்தையும் நான் இப்ப நாள்ல நீங்க ஒரு யோசிக்கலாம், என்ன இந்த பாம் சண்டே நான் இந்த மாதிரி கேட்கவே இல்லையே செய்தி. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பாருங்க, பாரசியர் அந்த சைட்ல இருக்காங்க, இந்த சைட்டு மக்கள். இன்னைக்கு சட்டுனா நம்ம யோசிப்போம், இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த நாட்களிலே அங்க இருந்துமா நம்ம எப்படியாக இருந்திருக்கோம்? ஒருவேளை பாரசீகரை போல நம்ம உட்கார்ந்து இருப்போமா? இல்ல, நான் கேள்விப்பட்ட இவரு கடவுள்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரியல அப்படின்னு பாரசீகர் சொல்றத போல நம்ம சொல்லுவோமா? இல்ல, வரும்போது கூட்டத்துல எல்லாரும் செய்யறாங்களே, சரி நம்மளும் செய்யலன்னா என்ன சொல்லிடுவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு. ஆனா காலம் மாற 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 என்ன ரட்சித்த வந்தவர் மாதிரியே தெரியலையே, அடிக்கிறாங்க, எச்ச துப்புறாங்க, சிலுவையில போட்டாங்க, இவரா ராஜான்னு சொல்றதுக்கு கடைசியா வந்து நம்மளே வந்து ஒரு இடத்துல இயேசுவே பிலாத்து கிட்ட சொல்றது போல, இவங்களே இயேசுவே சிலுவையிலே அறைய வேண்டும், எங்களுக்கு பாரதாஸ் கொடுங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ராஜாவாக வந்தார், உசனான்ட்டு இந்த பாம் சண்டே இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய போறோம். மெய்யாகவே நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட இன்னும் இருக்கிறோமா? இல்ல பாரிசியரை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல மக்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப
மேல இறுதியாக conclude. அதனால தான் இந்த தலைப்பு who am I to you. ஓகே, நான் யார் உங்களுக்கு. செப்பக்கா சாயம். இது வந்து பிரியமானே, ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களைய பார்த்து கேட்டானா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, நீங்க இந்த ஃபார்ம் சண்டே பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு தோணுவாங்க, நான் இதோட 2வது வாரத்துக்கு மறுபடியும் அதோட ஒரு சில முக்கியமான காரியம் வரும். ஏன்னா நல்லா பாருங்க, இப்ப குரூப் கொடுத்துறேன். இயேசு ஒசானான்னு சொல்லி வரும்போது எந்த இடத்துல முத போய் ஒரு கலக்கு கலக்குனாரு? நீங்க வீட்டுல போய் பண்ணி இது வந்து 2 வாரம் கழித்து ஜெபிங்க, அங்க கண்டிப்பா நம்ம பேசுவோம். நல்லா இருக்குங்க. இயேசு ஒசானா அதே லூக்கா பாருங்க, படிச்சுட்டு வாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இயேசு அழுந்தார், எருசலேமை பார்த்து அழுந்தார். அந்த வார்த்தையில ஒரு கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யாருன்னு தெரிஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் நிம்மதி கிடைக்குமே வசனம் போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, இப்ப எருசலேம் நோஸ், அதாவது எருசலேம் பட்டணத்தை சொல்லுங்க, நம்மளே, அதாவது அந்த நாட்டில் மக்கள் சொல்லும்போது நம்ம. அப்ப இந்த நாளை பின்னாலே மறுபடியும் ஜெபித்தது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சமாதானம், வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இயேசு தவிர நம்ம தலைக்கீழா நின்னாலும் கட்டல. You may disagree with me. நீ ஒருவேளை என்னோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும்னா பரவாயில்ல. இது குறித்து ஒண்ணு வேறு பேசணும்னா இது முடிஞ்சு நான் இங்கே தான் இருப்பேன், நீங்க தாராளமா வந்து பேசலாம். ஆனா மறுபடியும் நான் சொல்றேன், வீட்டுல கேட்கிறவங்களும் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க என்னதான் தலைக்கீழா நின்னாலும் நிம்மதி இருக்காது. வசனம் சொல்றது போல மனுஷர்கள் பேச்சு தான் நம்ம கேட்டுட்டு சோர்ந்து போய் கொண்டு தான் இருக்கோம். ஆனா only God can give peace. அப்ப எப்படி மேல இந்த மாதிரி நீங்க நெஸ்மா நீங்க ஒரு வீட்டுல போய் நீங்க ஒரு வேலை நீங்க யாராவது கேட்டா who is Jesus to you அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், ஆண்டவர், அவரை ரட்சித்தவர் தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுமா? இல்ல பாரிசியர் போல நம்மளோட மக்களை போல குழம்பி போய் ஆமாங்க ரட்சித்தவன். இன்னைக்கு நமக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப எப்படி மேலே இது குறித்து இது உங்களுக்கு எல்லாம் தெரியணும். 7 வார்த்தை, யார் இந்த இயேசு கிறிஸ்து, யார் இந்த இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா யோவான் புத்தகத்துல நீங்க போய் தியானிக்கலாம். இது ஒரு பைபிள் குயிஸா போகலாம், கிறிஸ்டியன் எஜுகேஷன். 7 words from the book of John. அப்ப யார் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னையும் நான் யாருப்பா உனக்கு அப்படின்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, I am the bread of life. தமிழ்ல ஜீவ அப்பம் நானே. அப்ப உங்களுக்கும் எனக்கும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஜீவ அப்பமா இருக்கிறாரா? உங்களுக்கு தான் பதில் தெரியும். 2வது தெரியுமாலே, நான் 2வது இங்கிலீஷ்ல I am the light of the world. இதுவும் நல்லா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு சொல்லி கொடுத்த இடத்துல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, I am the light of the church அப்படின்னு இயேசு கிறிஸ்து மாத்தி சபையில இயேசுவை ஒரு மூலையில உட்கார வைத்தணும். ஆனா வசனம் சொல்றது, இயேசு என்ன சொன்னாரு, I am the light of the world. தமிழ்ல நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இப்ப மறுபடியும் உங்களையும் என்னையும் நான் கேட்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒளியா இருக்கிறாரா? இந்த பதில் நீங்க தான் சொல்ல முடியும், என்னோட பகுதியை நான் தான் சொல்ல முடியும். 3வது பிரிவாலே, ஒருவேளை ஆண்டவர் இங்கிலீஷ்ல I am the door or gate, தமிழ்ல நானே வாசல் இல்லைன்னா ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறது ஆண்டவர் வந்து சொல்றேன், யோவான் புத்தகத்துல. இப்ப நீங்க நானும் பதில் சொல்றது, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு வாசலா இருக்கிறாரா? அப்படி இல்லைன்னா மறுபடியும் 4வது பிரிவாலே, I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். இப்ப கேள்வி நல்லா யோசிச்சு பதில் சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்காரு? இல்ல அவரு நல்லா தான் இருக்காரு, நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆளுனால இந்த கேட்டு பாய சொன்னா அந்த கேட்டு பாஞ்சிக்கிட்டு அப்புறம் கீரல் விழுந்து அப்புறம் மேய்ப்பனே நீ கைவிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இந்த பதில் உங்களுக்கு தான் தெரியும். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். I am the resurrection and the life. 5வது தமிழ்ல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். கேள்வி, அவர் உயிர்த்தெழுந்த வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாடுவார் ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த நாள். உங்களோட உயிர்த்தெழுந்த நாள் போல இருக்கிறாரா? இல்ல அவர் ஒரு மூலையில அழைத்து கொண்டு இயேசுவே பரவாயில்ல இங்கே இருங்க, என் வாழ்க்கை எனக்கு ஓட தெரியும், என் சம்பளத்துல எனக்கு செய்ய தெரியும், என்னோட வேலையில எனக்கு செய்ய தெரியும், உங்க வேலை வந்து நீங்க அங்கே இருங்க.
அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு தான் இந்த பதில் தெரியும். ஆறாவது இங்கிலீஷ் வந்து I am the way, the truth and the life. தமிழ்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்ப கேள்வி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறாரா? கடைசியாக நான் சொல்லிடுறேன், I am the true wine. நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு இயேசு சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் திராட்சை பழமா இருக்கிறோமா, நல்லா இனிக்கிற திராட்சை பழமா இருக்கிறோமா, இல்ல கசப்பா இருந்து லேரோம்ல விடுற ஒரு திராட்சை பழமா இருக்கிறோமா? அப்ப எங்கன்னா மறுபடியும் அடிக்கு போனோம். எங்க போனோம்? மெய்யான திராட்சை செடி அந்த கொடி கிட்ட நம்ம போனோம். எந்த கொடியில நம்ம இருக்கிறோம்? நல்ல கொடி, நல்லா அந்த வேர்ல நல்லா வந்தோமா நம்மளும் இனிப்பாக இருக்கும். எப்படி இனிப்பாக இருக்கும்னா மற்றவர்களுக்கு இனிப்பாக இருக்கும். இல்லைன்னா மற்றவங்க சாப்பிடும் போது கசப்பா இருக்கும், யாரும் தொட மாட்டாங்க. நம்ம கான்டாக்ட்ஸ் தான் யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஐயோ இவங்களா, ஐயோ அவரா, மறுபடியும் இந்த மாதிரி வார்த்தை தொடர்ந்து உற்சாகப்படுத்துறேன். அதனால இன்னைக்கு இதெல்லாம் செய்து நல்லது. கட்டு ஸ்தோத்திரம். இந்த குறிக்கோள் எல்லாம் வீட்டில் போய் வைங்க, கட்டு ஸ்தோத்திரம். ஆனா இதை பார்க்கும்போது மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏதாவது எப்படியாக இருக்கிறார்கள் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அவர் ஒரு இடத்துல ஒளி வைக்கிறாருங்க, அவர் ஒரு இடத்துல வச்சுட்டு இல்ல என் வாழ்க்கை நான் இப்படித்தான் செய்வேன். மறுபடியும் நான் சொன்ன மேலே நான் இது சொல்லி நான் முடிச்சு நம்ம சொன்னது போல மறுபடியும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் அது ஆண்டவர் கிட்ட மட்டும்தான். அது ஆண்டவர் கிட்ட மட்டும்தான். சொல்லுங்க, அதிகமாக தேடுங்க. இந்த 7 வார்த்தை குறித்து நீங்க ஜானிங்க. அதே போல புல்கின்ல நான் நிறைய வச்சுருக்கேன். கஷ்டப்பட்டு உங்களுக்காக பின்னால் இந்த ப்ரேயர் பாயிண்ட்லாம் சர்பல் நோட்லாம் போடப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வீட்டில் போய் ஜானிங்க. ஆண்டவர் உங்களோட கண்டிப்பா பேசுவேன். கண்டிப்பா உங்களோட பேசுவாருக்கு நான் விசுவாசம். சரி, கண்கள் வச்சிருக்கோம். லெட்ஸ் பே. அப்பா, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். நான் உங்களை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Father, thank you for speaking to us, O Lord. Who am I to you? உங்களுக்கு நான் யார் என்று இந்த நாளிலே எங்களோடு கேட்கிறது போலதான் மையாகவே சுவாமி ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் உங்களை அப்படின்னு ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, நாங்கள் பாரசீகரை போல மக்களை போல ஆண்டவரே வாயால ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்துக்கு நாங்கள் துதிக்காம சுவாமி எங்களை ரட்சிக்க வந்தது உண்மை தானே. ஆனா காரியம் செய்யப்பட்டது ஆண்டவர் எதுக்காக நீங்க வந்தீங்கன்னா பரலோகத்துல இருக்கிற அப்பா கிட்ட மறுபடியும் இந்த உறவை செயல்பட்டதுக்காக நீங்க வந்தீர். இது நான் எப்போதும் மறக்காத படிக்க சுவாமி. ஐயா, இந்த நாளிலே இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில எப்போதும் நாங்கள் மறக்காத படிச்சுவாங்க. விசேஷமாக மறுபடியும் சங்கீதம் 118 8வது வசனம். ஐயா, it is better to take refuge in the Lord than to trust in the man. ஐயா, மனுஷர்கள் நம்புறதோட ஆண்டவர் உண்மையை அதிகமாக நாங்கள் பின்பற்றி வர கற்றுத்தாரோம். ஒப்புக்கொடுக்கணும் சுவாமி. ஐயா, இந்த நாள் வரைக்கும் உங்களை யார் என்று நாங்கள் உண்மையாக நாங்கள் ஆராதிக்காமல் இருந்தால் எங்களை மன்னியும். இனிமேலும் சுவாமி நமக்கு இன்னும் சிறந்த காரியம், இன்னும் அதிகமாக உங்களை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்திரிக்க பொறுப்பட்டுக் கொள்ளுங்கள். எங்களோட பேசுறதுக்காக நன்றி. சமாதானத்தின் தேவன் நீர் காலையில் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளை மகிமை உனக்கு செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நேரத்தில் கூட நாம் அறிவிப்புகளாக நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த தருணத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னாக்கா, நம்ம போன வருடங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆராதனை நம்ம செய்யல. எல்லாரும் நம்ம வீட்டில் இருந்தோம். அப்பொழுது எல்லாரும் கால் பண்ணி நம்ம பேசிக்கணும். ஈஸ்டர் நாள் நம்ம எப்படி நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவராக நம்ம பேசிக்கொண்டு வீட்டிலே தான் செஞ்சு ஆராதித்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட நாம் அறிவிப்பை நம் கையில் எடுத்துக்கொள்வோம். புல்லட்டின் இருக்கிறவங்க நீங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றாவதாக நம்மளுடைய அறிவிப்புல
சபையார் உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆன்லைன் பேங்கிங் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். அதில் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களே சேர்க்கவும். அந்த ரசீதை நம் சபை போராறு திரு ஸ்டீவன் பால்விடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் அறிவிக்கப்படும் வரை சபை ஆராதனைகள் மற்றும் கூட்டங்கள் அனைத்தும் ஒன்லைனில் நடைபெறும். நம் சபை ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். இதில் 50 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கூட நம்ம 50 பேராக நம் கலந்து தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்களில் இதில் அநேக மாற்றங்கள் மறுபடியும் உருவாக்கப்படும். அடுத்ததாக இது முக்கிய ஒரு அறிவிப்புகள் உங்களுடைய கவனத்தில் நீங்க வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் வருகிற வாரங்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு கூட்டத்தை குறித்து இப்பொழுது இந்த புலிட்டீன்ல போடப்பட்டிருக்கிறது. நம் சபையில் பரிசுத்த வார ஆராதனைகள் நடைபெறும். பெரிய வியாழன் ஆராதனை 1ஆம் தேதி 4வது மாதம் 2021 இரவு 8 மணிக்கு நடைபெறும். உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பெரிய வெள்ளி ஆராதனை 2ஆம் தேதி 4வது மாதம் 2001 மத்தியானம் 1 மணிக்கு நடைபெறும். ஈஸ்டர் ஆராதனை 4ஆம் தேதி 4வது மாதம் 2001 காலை 7 மணிக்கு நடைபெறும். இது இந்த புல்டீனை நீங்க காண இருக்கிறாதீங்க. உங்க கையில நீங்க வைத்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா அந்த நாளை எத்தனை மணிக்குன்னு சொல்லி நீங்க இதை கவனித்து நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதோட இன்னொரு முக்கிய ஒரு அறிவிப்புகளும் உண்டு. நம் சபையில் சமூக சேவை குழுவினர்கள் இரத்த தானம் முகாம் ஒன்றை 8 மணி திகதி மே மாதம் ஏற்பாடு செய்துள்ளனர். இது காலை 9 மணி. நான் தவறாக படிச்சுட்டேன். நம் சபையில் சமூக சேவை குழுவினர் இரத்த தானம் முகாம் ஒன்றை 8ஆம் தேதி மே மாதம் ஏற்பாடு செய்துள்ளனர். இது காலை 9 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும். இதில் 17 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் இரத்த தானம் செய்யலாம். விருப்பம் உள்ளவர்கள் மகள் ஜெக்லினை நீங்க சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏன் நான் சொன்னேன்னாக்கா ஜெக்லின் எனக்கு கால் பண்ணும் போது சிலர் நீங்க இப்ப என்னுடைய வீட்டிலே பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையும் கேட்டு சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஐயா நீங்க கொடுக்குறீங்களா நான் சொல்லிட்டு அப்புறம் வரலன்னு சொன்னாக்கா கஷ்டமா இருக்கும். நீங்க பேர் கொடுக்கிறவங்க விவரமாக நீங்க ஜெக்லினிடம் கொடுத்துருங்க. அந்த நாள்ல நம்மளுக்கு ரத்த தானம் செய்யப்படும். இதுக்காக வேண்டி நீங்க ஒவ்வொருவரும் கூட உங்கள் ஜெபத்துல நீங்க தாங்கிக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஏன்னு சொன்னா இது ஒரு முக்கிய ஒரு நல்ல ஒரு காரியம். நம்ம சபையில இது செய்து கொள்ளப்படுகிறோம். இன்னொரு காரியம் இந்த புல்டீன்ல போடல. ஆனா நம்ம தனிப்பட்ட முறை அதை அறிவிப்பு கொடுக்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு MSF கூட்டம் நடைபெறும். நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதுல கூட்டம் இருக்குது. அதோட மாற்றம் இல்லாம இன்னைக்கு முறுக்கு விற்பனையும் கூட நடைபெறும். நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. MSF இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யறாங்க. நீங்க ஆதரவு கொடுத்தாதான் மேற்கொண்டு அவங்க எல்லா காரியங்களும் செய்யவும் முடியும். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எதுவுமே நடக்க முடியும். நம்ம ஒரு ஆள் கை தட்டினா பத்தாது. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டினால்தான் ஓசைகள் அதிகமாக இருக்கும். அப்ப இதுக்கு நீங்க உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் இதுல தேவைப்படும். MSF தலைவி ரீதியா இதை கேட்டுக் கொண்டிருக்காங்க. நீங்க அப்படி என்ன செய்யணும், மேற்கொண்டு எதுனா செய்யணும்னு சொல்லி நீங்க அவங்களை சந்தித்து நீங்க பேசிக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாம அடுத்ததாக நம்மளுக்கு அர்ப்பணி வாரியத்தின் நம்பிக்கையின் திட்டம் 2021 இவ்வாண்டு புதிய துவக்கம். இப்பொழுது 3 நாடுகளில் குழந்தைகளை தத்தெடுத்தல். ஒரு மாணவருக்கு வருடத்திர கல்வி தொகை 150 மட்டுமே. மேல் விவரங்களுக்கு நம் சபை அர்ப்பணி தலைவர் திரு ஸ்டீவன் ராஜை சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது நம்ம வருஷம் நம்ம பிள்ளைகளை தத்தெடுக்கிறது நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 3 நாடுகள்ல இருந்து இந்த காரியங்கள் வந்திருக்குது. நீங்க இப்ப ஸ்டீவன் நம்ம கிட்ட சொன்னாரு என்னன்னு சொன்னா ஆளுங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் எடுத்திருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் அவரோட ஊழியத்துக்கு. இதை எடுக்கிறதுனால 1 வருடங்களுக்கு அந்த பிள்ளைகள் நம்மளுடைய செலவுல அவங்க படிக்கிறாங்க. இது நம்மளுடைய கவனத்துல நம்ம வைத்துக் கொள்வோம். அது மாத்திரம் இல்லாம எப்பொழுதும் வருஷம் நம்மளுக்கு முதலே ஒரு காரியம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம கையில.
அது ஒன்றும் நம்மளுக்கு கொடுக்கலன்னு சொல்லி மனசுல நீங்க பேசுறது நான் சிந்திச்சு கொண்டே இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணு நம்மளுக்கு வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கு ஸ்டீவன் கால் பண்ணி உங்ககிட்ட இந்த காரியம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமாரியா அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அது என்னன்னு சொல்லிடுவோம், அதான் காயின் பாக்ஸ். எப்பொழுதுமே எல்லாருக்கும் ஒரு குடும்பங்களுக்கு ஒண்ணு நம்ம கொடுக்கப்படும். இன்னைக்கு அது ஸ்டீவன் பாரதியிடம் இவரு ஸ்டீவன் ராஜியிடம் நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க அந்த காயின் பாக்ஸ. அது மாத்திரம் அல்லாமல் இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பூக்களை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பூக்களை கொடுத்தவங்க மகள் டெபோரா நேசம் அவருடைய பிறந்த நாளுக்காகவும் சரண்ராஜ் அவருடைய பிறந்த நாளுக்காக வேண்டி 2 குடும்பமும் சேர்ந்து இந்த பூக்களை கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாற்றம் அல்லாம மகள் டெபோராவே நீங்க ஒவ்வொருவருமாக ஆசீர்வதிங்க. இன்றைக்கு உணவும் கூட அவர்களாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க உணவு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மகளை ஆசீர்வதிங்க. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு சபை சுத்தம் செய்தவர்கள் நீங்க பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன் தெரியுங்களா, எனக்கு நிஜமா சொல்றேன், அந்த மாதிரி சுத்தம் செய்தவங்களை நான் பார்க்கவே இல்லை. இது நான் உண்மையாக நான் சொல்றேன். நம்ம சொன்ன இப்ப நானே அதை செய்தேன்னு சொன்னமாக்கா எந்தெந்த இடம் அழுக்கா இருக்கு அப்படிதான் நான் பார்த்துக்குவேன். ஆனா நேற்று ஸ்டீவன் ராஜ் அவரோட மனைவியும் அவருமாக சேர்ந்து 10வது பாசம் சேர்ந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளீனா செஞ்சாங்க. எல்லா இடமும் அடிச்சு பிடிச்சு எல்லாம் தண்ணியை ஊத்தி அலசி எடுக்கிறாங்க மென்னுக்கு வரைக்கும். சோ நான் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். அப்ப அது நான் நானே திருத்திக்கிட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்ட வேண்டியதான். ஏன் சொன்னாக்கா அந்த மாதிரி நானே செஞ்சிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிளீன் பண்ணாங்க. நெசமாக நான் சொல்றேங்க. ஏன்னு சொன்னா நம்ம இந்த சமையல நம்ம போகும்போது பட்சம் நம்மளோட காலுங்களை ரொம்ப அழுக்காக இருக்கும். ஏன்னா இந்த வீடை மட்டும் நம்ம தொடச்சி கிளீன் பண்றோம். அந்த சைட்ல நம்ம போறது இல்லை. ஆனா பார்க்க போனா அந்த இடம் ரொம்ப அழுக்கா இருக்கும். பார்க்க போனாக்கா முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் செய்தவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி நான் சபையை சுத்தம் செய்ய வேண்டும் சொல்லி விருப்பப்படுகிறவர்கள் நீங்க முன்னுக்கு வரலாம். முன்னுக்கு ஜெபஸ்திட்டு நீங்க கேளுங்க. நாங்க சபையை சுத்தம் செய்ய போறோம். குடும்பமாக செய்தோம்னு சொன்னமாக்கா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். பல கணவன் மனைவியாக செஞ்சாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்த்து. அதோட மாற்றம் அல்லாம இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா நம்ம குருத்தோலை ஞாயிறு இன்றைக்கு நம்ம அனுசரித்தோம். பாத்தீங்கன்னு சொன்னா குராஸ் வச்சிருக்கிறாங்க. சோ நம்ம இந்த குருத்தோலை இதெல்லாம் நம்ம ரெடி பண்றதுக்கு நேற்று ஆயத்தம் செய்தார்கள். நேற்று ஆயத்தம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சகோதரி அவங்க தவமணி அவங்க மண்ணுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் யாரு கவிதா வந்திருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் நம்மளுக்கு உதவியாக வந்திருந்தாங்க. ஏன்னா நம்ம போன தடவை பேசும்போது எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால நேற்று எல்லாருமே வந்திருந்தாங்க, உதவி செஞ்சிருந்தாங்க. நான் சமையல் சார்பாக அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது எல்லாரும் சபையாக நம்ம கூடி செய்யும் பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மை என்று அதில் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாகவே அது மாத்திரமல்லாம வேற அறிவிப்புகள் இது மாதிரி 2 காரியம் சுருக்கமாக. ஒண்ணு வர ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனைனால அந்த சோசியல் கன்சர்ன் கமிட்டியில 5 ஏழை குடும்பத்துக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்படும். அப்ப இந்த 5 ஏழை குடும்பம் உங்களுக்கு யாராவது தெரிந்தா நீங்க தயவு செய்து வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபைக்கு கொண்டாருங்க. ஆனா மேல் விவரங்கள் நீங்க சோசியல் கன்சர்ன் சேர்பர்சன் ஸ்டீவன் பாலு அண்ணனும் இல்லைன்னா நீங்க நீங்க கேட்கலாம். சோ 5 குடும்பத்துக்கு ப்ரொவிஷன் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு. இந்த 5 குடும்பம் உங்களுக்கு தெரிந்தால் வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆலயத்துக்கு கொண்டாங்க. சபையாக அந்த சோசியல் கன்சர்ன் இந்த ப்ரொவிஷன் கொடுக்கப்படும். இது முதல்ல. 2வது பிரிமர்ல இந்த பிளட் டொனேஷன் கொஞ்சம் கம்பா பண்ணி சொல்லியிருந்தேன். முதல்ல பெர்மிஷனோட இது 8ஆம் தேதி செய்யறோம். நான் 8ஆம் தேதி நீங்க கேட்கலாம். அப்ப இன்னைக்கே நீங்க போய் உங்களோட கேலண்டர்ல நீங்க குறித்து வைக்கனா சர்க்கிள் பண்ணிடுங்க. ஏன்னா நாளைக்கு 8ஆம் தேதி காது குத்து மூக்கு குத்து அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நீங்க சொல்லக்கூடாது. இப்பயே நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா அப்ப யாரு கூப்பிட்டாலும் நீங்க என்ன சொல்லணும், ஐயா நீங்க மன்னிச்சிருங்க, சனிக்கிழமை காலையில 8ஆம் தேதி ரத்தம் கொடுக்கணும் போனோம் மன்னிச்சிருங்க. அப்ப இப்ப அதனால நான் இப்பயே கொடுத்தோம். இது முதல். 2வது லேடியில சொன்னது போல பேர் உங்களோட பேர்கள் நீங்க கொடுக்கணும்.
உங்களோட பேர்களும் உங்களோட போன் நம்பரும் நீங்க சிஸ்டர் ஜாக்லின் கிட்ட வந்து நீங்க கொடுக்கணும். ஏன் இது கொடுக்கணும் நீங்க கேட்கணும்னா, சர்தான் சபை முத தடவையா நம்ம செய்யறதுனால பிளட் பேங்க் மலேசியா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல் தடவை செய்யறதுனால 50 பேர் இருக்கணும், 50 பேர் இருந்தா தான் நாங்க வருவோம். இதுக்கு நீங்க வந்து செய்யணும்னா நீங்க பேர்லாம் அனுப்ப வேணும். இந்த முதல் வாட்டி நம்ம செய்யறதுல 50 பேர் வேணும். அப்ப இந்த 50 பேர் சபை மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களோட கூட்டாளிங்க, சொந்தக்காரங்க, சட்டாங்க இருக்கிறவங்க, இப்பயே நீங்க போய் சொல்லிருங்க, 8ஆம் தேதி 9 மணில இருந்து 2 மணிக்கு எங்கேயும் போயிடாதீங்க ராஜா, தயவு செய்து பிளட் டொனேஷன் அவங்களோட பெர்மிஷன் கேட்டு நீங்க சிஸ்டர் ஜெக்கின் கிட்ட பேரும் போன் நம்பரும். ஏன்னா பிளட் பேங்க் மலேசியால இருந்து நேரா SMS அனுப்புவாங்க. இது எல்லா நம்பருக்கும் 8ஆம் தேதி பிளட் கொடுத்து வந்துருப்பா மறந்துடாது அவங்க அனுப்புவாங்க. சோ இப்ப நம்பரும் உண்மையான நம்பரா இருக்கும். சும்மா திக்கா பண்ணி சத்துருவா திக்கா பண்ணிமான்னு போன் நம்பர் கொடுத்துறாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க SMS அனுப்பி போலன்னா நம்ம சபை பேர் நல்லா இருக்கு. இது ஒன்னோட பேர் வந்து எனக்கு தெரியும், இந்த ரத்தம் கொடுக்கிற குறித்து நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு அது இருக்க கொடுக்கலாமா, இது இருக்கு எது கொடுக்கலாமா, இது இருக்கலான்ட்டு 17 வயசுல இருந்து 60 வயசு நீங்க இருந்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய வியாதி ஒண்ணு இல்லைன்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம். சோ தயவு செய்து வாங்க. இது வந்து பிரிமாலே என்னோட ஆசை, தனிப்பட்ட ஆசை. இது இந்த வருஷம் மட்டும் இல்ல, இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் சர்தான் சபை இது செய்யும். நல்லா பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு, உலகத்துக்கு ஒளியும் உப்பா இருக்குன்னு சொன்ன தவிர சபைக்கு ஒளியும் உப்பா இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம சபையில நல்லா செய்யணும், உலகத்துக்கு என்ன செய்யணும் நல்லது. நர்ஸ் மார்க்கெல்லாம் இருக்காங்க, நீங்க இப்ப யோசிக்கலாம், இவர் இப்படி சொல்றாரா, இவர் கொடுத்திருக்காரான்ட்டு நான் கொடுப்பேன். 8ஆம் தேதி என் மூஞ்சி பார்க்கலாம். அப்படி 8ஆம் தேதி என் மூஞ்சி நீங்க பார்க்கலன்னா நீங்க தாராளம் வந்து கேட்கலாம். நானும் ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை கொடுத்தேன், 3 மாசம். சோ ரெகுலர் டோனர். ஆனா அந்த நம்பிக்கையில வலிக்காது, கொசு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ரொம்ப போய் சொல்லுங்க, எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். லேசா நர்ஸ் மாதிரி தான் இருக்கா, நீங்க கேட்கலாம். சோ தயவு செய்து வாங்க. ஒத்துழைப்பு அதிகமாக தேவைப்படுது. அந்த அன்னைக்கு என்னோட வாஞ்சை எல்லா சபை மக்களும், அப்படியே உங்களால கொடுக்க முடியலனாலும் வாங்க. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. நம்ம அரவணைப்பு பார்த்துதான் யார் இந்த இயேசுன்ட்டு அவங்களுக்கு புரியும். சோ வாங்க. அது மட்டும் இல்ல, கடைசியாக இதுக்காக செய்யுங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். எந்த ஒரு புயல் காத்து ஓதோ வராதபடிக்கு ஆண்டவர் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தேவையான காரியம் இது தலைமை தாங்குற சோசியல் கவுன்சில் சேர்பர்சன் ஸ்டீவன் அண்ணன் அவரோட கமிட்டி சில காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்காக செய்யுங்க. ஸோ வாங்க. நண்பர்களை மறந்துடாதீங்க, சொந்தக்காரங்களை மறந்துடாதீங்க, பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, எறும்பு கட்டிருக்காங்க. சரி, இதுக்காக நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போம். Let's pray. Come, let's rise up and அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து வந்த தேவனே உங்களுக்கு நன்றி ஐயா. இந்த நாளில் சுவாமி, இந்த குருத்தூர் ஞாயிறு எங்களோட நீ பேசுறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஐயா, நாங்கள் சபைக்கு போகும்போது அநேக வார்த்தைகள் குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களோடு நீ பேசும் அப்பா. எங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நீர் தான் எங்களுக்கு மூலக்கல்லை. எங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் நீ ஒருபோதும் மாறுகிறது நல்ல சொல். காலையில் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், விசேஷமாக வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வாதம் செய்கிற தொழிலையும் படிக்கிற படிப்பிலையும் ஆண்டவரை உமக்கு சிறந்தது செய்ய நீதியும் நேர்மையான ஆண்டவரை நாங்கள் துதிக்கும் சொன்னோம். அதே போல எங்களோட வாழ்க்கையில நீதியும் நேர்மையோட ஆண்டவர் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்ய கற்றுத்தரமையா. அப்பா, தொடர்ந்து இந்த ஒரு வாரம் எங்களோட வழிநடத்தமையா. இந்த வர வியாழக்கிழமை ஆராதனையில, வெள்ளிக்கிழமை ஆராதனையில, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொன்னோம். உங்களுடைய உயிர் திறந்த ஆராதனை அர்த்தத்தோட நாங்கள் கொண்டாடுறோம். இனிமேல ஆண்டவரே உங்களோட விசுவாசங்கள் மேல வைராக்கியமாக இருக்க ஒப்புக்கொள்கிறோம். ஆசீர்வாதம் நலப்பட்டோம். எல்லாரும் இப்பொழுது கொடுத்து நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றோடு ஆராதிக்கிறோம். எல்லா துதிகள மகிமை உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே நாங்கள் செலுத்தி இயேசு நாமத்தை ஜெபத்துக்கு நீங்க நல்லதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்